சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகம். குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சுபகிரக வரிசையில் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறையில் இந்த ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் முதல் தரமான யோகத்தை செய்வார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ரிஷப லக்னம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்லா இருந்தால் தான் இந்த சொசைட்டியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சனி பகவான் எந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ நல்லபடியாக இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நீங்கள் நல்ல இடத்துல இருப்பீங்க. இந்த தனுசு லக்னத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சூரியன், இந்த பாவகிரகம்னு சொல்கிறாங்களே சூரியனு செவ்வாயும், இந்த சூரியனு செவ்வாயும் நல்ல நேரத்தில் இருந்தால் தான் சொசைட்டியில் இவங்க நல்ல மதிப்போடு இருப்பாங்க. சப்போஸ் 2 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பலவீனம் இருந்தாலும் அவங்களுடைய நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சுபகிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சொல்லியிருக்காங்க. இந்த தனுசு லக்னம், கும்ப லக்னம், சிம்ம லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மையை செய்கிறதே இல்லை. கிரகங்களை நல்ல கிரகம் சுபகிரகம்னு கிடையவே கிடையாது. எந்த ராசியில் எந்த இடத்துல உட்காரதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் மாறும். மற்றபடி கிரகங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா சுபகிரகம் பாவகிரகம்னு எதுவுமே கிடையவே கிடையாது. அவங்கவுங்க ராசியில் இருக்கக்கூடிய ராசியை பொறுத்து தான் பலன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். நன்றி.